வணக்கண்டா மாப்பிளே, ஈரோப்பிலிருந்து பிரதீப் மாஸ்டர், பீஸா மாஸ்டர். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, பீஸா எப்படி செய்கிறது. நான் பீஸா மாஸ்டராக இருக்கேன், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதில் தான் பில்லு வரும். இது கைண்ட் ஆஃப் டொமேட்டோ சாஸ், இந்த இது கைண்ட் ஆஃப் சீஸு, தென் இது ஒரு கைண்ட் ஆஃப் சீஸ் தான். இது மீட்டு, ஐ திங்க் போர்க்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஆனியன், டொமேட்டோ, ஆலிவ், சில்லி, சம்திங் குக்கும்பர், avocado, then this is salmon fish. Okay, fine. then இதுதான் என்னோட ஜோன், பீஸா மாஸ்டர். இதுதான் என்னோட ஜோனு. இது வந்து ரெடிமேடு ப்ரெட்டு இங்கே இருந்துடும். ரெடிமேடு ப்ரெட்டு டக்குன்னு இதை மட்டும் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு டொமேட்டோ சாஸ், இந்த சீஸு, தென் வந்து இந்த சீஸு, தென் நம்மளுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். சிக்கன் பார்பிக்யூ பீஸா, சிக்கனு சம்திங் என்னென்ன இருக்குது அது ஃபுல்லாக. ஓகே, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், க்யூட்டாக அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ப்ரொஃபஷ்னலில் இல்லை, பீஸா மாஸ்டரு, சும்மா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சிவ்காண்டி இங்கே ஒர்க் பண்ணலைன்னா எதுவும் சர்வே பண்ண முடியாது. எவ்வளோ தான் வீட்டிலேருந்து வாங்க முடியாது. அதனால் லைட்டாக ஒர்க் பண்ணிட்டா என்னோடய மந்த்லி செலவை நானே பார்த்துக்கிறேன். தென் வந்து இந்த பீஸா வந்து கஸ்டமருக்கு இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, இந்தியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எக்ஸ்ட்ரா சீஸு, சிக்கன், ஆனியன் அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக மேக் பண்ணி கொண்டு போனேன். அதை லைட்டாக வீடியோ எடுத்தேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது. நான் இங்கே ஒர்க் பண்ணுறனால, செஃப்பாக இருக்கிறனால வந்து மெனுவில் எது வாங்கினாலும் எனக்கு 50% தான். அதனால தான் இந்த ஒரு பீஸா வந்து 10 euros, எனக்கு வந்து 50% 5 euros தான். அதனால் எப்போ அவங்க கேட்குறாங்களோ நான் வந்து அந்த 50% மட்டும் அமௌண்ட் கட்டி அந்த பீஸாவை எடுத்துகிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணிடுவேன். எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரில, ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறம் வீட்டில் அமௌண்ட்டு கேட்கவே ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அது ஏன்னு தெரில. பட் இந்த ஃபீலும் நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் 1 இயராக என்னோடய எக்ஸ்பென்சிவை நானே தான் பார்த்துக்கிறேன். ஒரு கான்ஃபிடென்ட் தருது, நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கோம். நெக்ஸ்ட்டு பிஃபோர் 1 இயருக்கு முன்னாடி என்னோடய மைண்ட் செட்டு எப்படி இருந்துச்சுன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை. மந்த்லி வீட்டில் நம்ம வீட்டில் தான் அம்மா அப்பா கிட்ட தான் கேட்குறோம், அப்பயே ஒரு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது, எல்லாமே நானே சர்வே பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, போதும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கேப்பச்சினோ காஃபி குடிச்சிட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னது அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாமா? பிளேடாக இருக்கிறனோ? ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட்டு ஏன் இப்போ என்னோடய பர்சனலில் இந்த வீடியோவில் சொல்கிறோன்னா,
எல்லாருமே இந்த ஏஜில் கோ த்ரூ பண்ணுறது தான். இந்த வீடியோ பார்க்கும்போது யாராவது ஒரு பர்சனுக்கு இன்ஸ்பைரிங்காகவோ மோட்டிவேட்டாகவோ இருந்தால் நான் இவ்வளோ தூரம் வீடியோ எடுத்து பேக்ரவுண்டில் டப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். வரட்டாமாமே. எல்லாருமே எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகே, பாய்.